ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்டில் என்ன போகுது அப்படின்றத பார்க்கலாம். அர்ச்சனாவோட சிஸ்டர் வந்திருந்தாங்க, அவங்களோட தங்கச்சியான அக்ஷயா வந்திருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய ஹிண்ட்டு, அதாவது அர்ச்சனா நீ தயவு செய்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவை கழுவி ஊற்றிட்டு போயிருக்காங்க. என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். மார்னிங்லேருந்தே எல்லாரும் ஒருத்தராக வந்துட்டு இருக்காங்க அவங்களோட ஃபேமிலியோட. ஃபர்ஸ்ட் தினேஷோட ஃபேமிலி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணியோட அம்மா வந்திருந்தாங்க. மணியோட அம்மா வந்ததுக்கு அப்புறமா ஒரு என்ட்ரி வந்துச்சு. அது யாருன்னா அர்ச்சனாவோட தங்கச்சி. ஆல்ரெடி நேற்று அர்ச்சனாவோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு செமஸ்டர் இருக்கு, அதனால வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களோட சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க வேற லெவல் ஃபன் பண்ணாங்க, வேற லெவல் ஜாலியாக எல்லாரும் கூட என்ஜாய் பண்ணி ஒரு மாதிரி செம்ம வைபா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கூடையும் பூர்ணிமாலேருந்து விசித்ரா, மாயா, தினேஷ், மணி அப்படின்னு எல்லாருக்கூடயுமே பேசி, விக்ரம்னு எல்லாருக்கூடயும் பேசி ஜாலியாக இருந்தாங்க. முக்கியமாக அக்காவுக்கு பயங்கரமான அட்வைஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ எதுக்கு சும்மா அழற அப்படின்னு அர்ச்சனா கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படியெல்லாம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். உன்னோட கேம் ரொம்ப நல்ல கேமாக இருக்குது, இந்த கேமை நீ இப்படியே கண்டினியூ பண்ணு, தயவு செய்து கேமை ஸ்டாப் பண்ணிடாத, உன் கேம் வேறு லெவல் கேம், தயவு செய்து உன் கேமை விளையாடு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, நீ ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்க, ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்துகிட்ருக்க, அதனால நீ இதை பற்றியெல்லாம் எதுவுமே திங்க் பண்ணாத, உன்னோட கேமை என்னவோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணு, அது எந்த இடத்துலையுமே விலக விட்டுறாத, நீ ஆல்ரெடி நல்லா பண்ணிகிட்ருக்க, அழறதை மட்டும் நிறுத்திட்டனா நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி வெளியில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தோட ஹிண்ட்டுமே அர்ச்சனாவுக்கு கொடுத்தாங்க. அர்ச்சனா வேற லெவலில் பூஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, ஓகே நமக்கு நல்ல ஒரு வெளியில் ஃபார்ம் இருக்குது போல் அப்படின்ட்டு. அதுதான் பயங்கர ஹிண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதை விட ஒரு பெரிய ஹிண்ட் கொடுத்தாங்க. என்ன ஹிண்ட் அப்படின்னா, அர்ச்சனா கிட்ட சொன்னாங்க, நீ எப்படி வேணா வெளியில் வா, ஆனால் ஒன்று மட்டும்தான், நீ துணிப்பட்டியை தூக்கிட்டு மட்டும்தான் வெளியில் வரணும். மேக்கப் பொட்டியை தூக்கு, துணி பொட்டியை தூக்கு, அந்த தவிர வேற எந்த பொட்டியுமே நீ தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வெளியில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளன்ற தாண்டி ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும்போது அவங்க தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வர ஓட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வர ஒரு பேராக இருக்கட்டும், எல்லாமே அந்த அளவுக்கு கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது அக்ஷயாவுக்கும் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அக்ஷயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயவு செய்து நீ பணப்பொட்டியை மட்டும் தூக்கிடாத, நீ தான் வின்னாக போகிற, நீ தான் வின்னர், ஸோ நீ வின்னாகிறன்றதுனால நீ தயவு செய்து பணப்பொட்டியை மட்டும் தூக்கிடாது, தூக்கிட்டா உன்னோட வின்னிங் குவாலிட்டியே போயிடு என தோணும். பிகாஸ் நிறைய பேருக்கு தோணுனப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு போயிடாங்க. ஸோ டிசர்விங்கான நிறைய பர்சன் போயிருக்காங்க. அதனால தான் இவங்க பயங்கரமான ஹிண்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ டிசர்விங்கான பர்சன், நீ வெறும் பையை தூக்கிட்டு வா, துணி பையை தூக்கிட்டு வா, மேக்கப் பொட்டி தூக்கிட்டு வா, ஆனால் வேறு எந்த பொட்டியுமே நீ தூக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பயங்கரமான ஹிண்ட்டை கொடுத்து அர்ச்சனாவுக்கு வேற லெவல் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு வெளியில் வந்திருக்காங்க அக்ஷயா. சீரியஸ்லி அவங்களோட தங்கச்சி வேற லெவலில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, சப்போர்ட்டாக இப்போ இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.